சூர்யா அண்ணாவோட கருப்பு திரைப்படம் அப்படிங்கிறது வந்துட்டுனா போஸ்ட்போண்ட் ஆயிருச்சு. இந்த மாரிக்கு ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியா முழுக்க ஹேட்டர்ஸால ட்ரெண்ட் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. அந்த படத்தோட டைரக்டர் நேத்து ஒரு வீடியோ சோசியல் மீடியால போடுறாரு. ஸோ ட்ரெய்லர் வந்து இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. 14 மூவி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச மாணிக்கு தரமா ரிலீஸ் ஆகும். உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த மாணிக்கு வந்து சொல்றாரு. நேத்து வெளியான ஒரு போஸ்டர்ல கூட கொட்டெழுத்துல போட்டிருக்கானுங்க. மே 14 வந்து தான் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. இவ்வளோ விஷயம் வந்துட்டுனா சுத்தி போயிட்டு இருந்தாலும், இவனுங்க ஏன் இப்படி லாஜிக்கே இல்லாம வந்து ஹேட் பரப்புறானுங்கன்னு தான் எனக்கு வந்துட்டு புரியல. ஸோ அசல் கோளாறு எங்கனே பாட்டுலயே சொல்ட்டாரு. லாஜிக்கே இல்லாம ஹேட் பரப்புறானுங்க சோசியல் மீடியால. இந்த பொழப்புக்கு நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அதுதாங்க இப்ப பண்ணணும் இவைங்க. அ இது என்ன இதுக்கு இப்படி பண்றானுங்கன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சத்தியமா வந்துட்டு புரியல. சூர்யாங்கிற ஒரு நபர் அவனுக்கு என்ன பண்ணானோ என்னன்னு சொல்லி புரியல. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரெய்லர் வரல அப்படிம்பானுங்க. எங்க டீம் வந்து ப்ராப்ளத்துல இருந்தாங்க. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் வந்து தான் இஷ்யூ பண்ணும்போது 2 மணி நேரம் 30 நிமிஷம் இருந்தது. அதுக்கடுத்து ரீசென்சார் பண்ண வேண்டியிருந்தது. 2 நிமிஷம் ஆட் பண்ண வேண்டியிருது. ஸோ அதனால இப்போ வந்து எப்படின்னா ரீசென்சார் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் 32 நிமிஷம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாரி பொலிட்டிக்ஸ் ரீசன் இப்போ எலெக்ஷன் நடந்ததுல அதனால ப்ராப்ளம் சொல்லி ஆர்ஜே பாலாஜி வீடியோ போட்டாரு. இதுக்கு மேல ஒரு டீம் என்னங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க முடியும்? இன்னும் 6 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் அப்டேட் இன்ன வரைக்கும் வரல. இன்னைக்கு வரலன்னா என்ன நாளைக்கு வந்துற போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்க. ஃபேன்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கோவப்படுறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து. ஒரு 2 நாள் பொறுக்க மாட்டீங்களாங்க? 5 நாள் இருக்கும்போது ட்ரெய்லர் விட்டாங்கன்னா, ட்ரெய்லர் விட்ட உடனே நம்ம டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணா பயங்கரமா இருக்க போகுது. ஆ எதுக்குங்க லாஜிக்கே இல்லாம ஹேட்ட வேற சில பேர் நம்புறீங்க. இத வந்துட்டு பரப்பிட்டே இருக்கீங்க. எனக்கே நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க. என்ன ப்ரோ ஆச்சு? அப்படின்னு. இது என்னன்னே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரியல. பட் ஆனா, எவன் இந்த மாரி ஹேட் பரப்புறானோ அவன்லாம் மே 14 அன்னைக்கு காணாம போப்போறான். அது மட்டும் எனக்கு வந்து தெளிவா புரியுது. ஒரு பிளாஸ்ட் சம்பவம் நமக்கு ரெடியா இருக்குது. ஸோ எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா இருங்க. அத மட்டும் தான் நான் வந்து இப்போ வந்து சொல்ல முடியும். அதுக்கடுத்து கருப்பு திரைப்படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் ஈவென்ட் அப்படிங்கிறது கேரளால வச்சு நடக்க போகுது. ஸோ கேரளா அப்படிங்கிறது நம்ம சூர்யா அண்ணா வந்து எப்படின்னா எப்படி சொல்றது? தத்தெடுத்த பிள்ளை தான் கேரளாக்கு. ஸோ ஒரு டேஞ்சரஸான ஃபேன் பேஸு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல. பிளாஸ்ட் பண்ணி விட போறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து தான் பயங்கரமான வெயிட்டிங் மண்டே வச்சிருக்காங்க. ஸோ என்ன மாரி பண்ண போறா சொல்லி வந்துட்டு தெரியல. அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ அங்கேயும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிரும். நமக்கும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிரும். ஸோ இவனுங்க வாய்க்கெல்லாம் ஜிப்பு போட்டுறலாம் நம்ம. ஸோ இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு முக்கியமான நோக்கமே. இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணதுக்கு. இவ்வளோ நாள் காத்திருந்தாச்சு. கொஞ்ச நாள் தான் காத்திருங்க. ட்ரெய்லர் கண்டிப்பா வரும். நன்றி, வணக்கம்.